நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். நம்ம எல்லாருமே மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நல்லா கவனிங்கன்னு. சும்மா கேட்குற மாதிரி கேட்டு விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும். சில பேர் மாதத்தில் ஒரு நாள் வராங்க. சில பேர் வர்றதே இல்லை, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வராங்க. ஆனால் நம்ம சபையில் சில ஒழுங்கு வச்சிருக்கோம். என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வச்சிருக்கோம், சாயந்தரம் வச்சிருக்கோம், திரும்ப செவ்வாய்க்கிழமை வைக்கிறோம், திரும்ப வியாழக்கிழமை வைக்கிறோம், திரும்ப வெள்ளி. எதுக்கு வைக்கிறோம்னா, உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கவனிக்கணும். பொல்லாத இந்த தீங்கு நிறைந்த உலகத்தில் நம்ம வாழறோம். என்ன நடக்கும் தெரியாது. இந்த மழை வரது, இந்த கருப்பு மேகம் வருது பாருங்க, அந்த மாதிரி உலகம் எங்கும் ஒரு இன்னைக்கு நல்லது நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம், மறுபக்கத்து நமக்கு தெரியாத ஒரு தீமை பரவிட்டே வர்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. உலக தலைவர்கள் ரொம்ப மோசமாயிட்டே போறாங்க. இதனுடைய சூழ்நிலை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் a sudden திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க எப்படி நிப்பீங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உள்ள வார்த்தை இருக்குதா? இல்லை முன்னுமே நம்ம தெரிஞ்சிருக்கோமா? கர்த்தரோட கூட உறவு இருக்கா? வசனத்துக்கு முதல்ல நம்ம கொடுத்துருக்கோமா? ஏதோ வசதிப்பட்டா கோயிலுக்கு வர்றது, வார்த்தையை கேட்கறது, அதை கவனிக்கிறது கிடையாது. சரி, ஒரு மணி நேரம் இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. ஏன் அடிக்கடி வர சொல்றேன்னா, நீங்க உலகத்துல பல பேர் கொடுக்கிற ஆலோசனை விட சபையில வார்த்தையை கேட்டு நீங்க போதிக்கப்பட்டா உங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும்.